உங்ககிட்ட இருந்து ஒரு பொருளோ பணமோ ஏதாவது உங்ககிட்ட இருந்து போகுது அப்படின்னா அதை விட பெஸ்டா உங்களுக்கு இன்னொன்னு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். சோ அது மாதிரி தான் இப்போ எனக்கு நடந்திருக்கு. அதாவது அந்த மொபைல் வந்து தண்ணிக்குள்ள விழுந்ததுனால தான் எனக்கு இன்னொரு மொபைல் வந்து நான் வாங்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வந்து கிரியேட் ஆச்சு. இல்லைன்னா அதே மொபைல் தான் இன்னும் 2-3 வருஷத்துக்கு நான் யூஸ் பண்ணிருப்பேன். இப்பவும் வந்து ரொம்பலாம் டேமேஜ் ஆகல. சொல்ல போனா முன்னாடியாவது எனக்கு வால்யூம் எல்லாம் வந்து ரொம்ப கம்மியா இருந்தது. நான் காதுக்குள்ள தான் வச்சு வாட்ஸ்அப் ஆடியோஸ் எல்லாம் நான் கேட்க வேண்டி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஏதாவது போன் கால் வந்துச்சு அப்படின்னா ரிங்டோன் வந்து ரொம்ப கம்மியா சவுண்ட் இருக்கும். ஆனா இப்போ தண்ணிக்குள்ள ஒரு 1/4 மணி நேரம் கடந்ததுல இருந்து சவுண்ட் நல்ல குவாலிட்டியா இருக்கு. டிஸ்பிளே வந்து அந்த அளவுக்குலாம் ஒன்றும் டேமேஜ் ஆகல. லைட்டா அங்கங்க டிராப்ஸ் இருக்க மாதிரி தான் இருக்கு. ஆனாலும் இப்போ இன்னொரு போன் நம்ம கையில இருக்கு. இதுதான் நான் அந்த வீடியோல சொல்லியிருந்தேன். உங்ககிட்ட இருந்து ஒரு விஷயம் போகுது அப்படின்னா அதை விட பெட்டரா இன்னொன்னு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கோங்க அப்படின்னு. அது என் வாழ்க்கையில இப்போ ஒரு 1 வீக்ல நடந்துச்சு. அப்படி அந்த மொபைல் தண்ணியில விழுந்ததுக்கான காரணம் தான் இந்த 1 வீக் வீடியோ போடாததுக்கும் காரணம்.